ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலையும் இடியை இறக்கியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடன்ல மூழ்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற நாள்ல இருந்து 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3,86,797 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மூலதன செலவாக, அதாவது ரோடு போடுறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா 1,66,754 கோடி மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் கடன் வாங்கணும் அப்படின்னு திமுக அரசு கட்டமைத்த பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன்களை வாங்கி குவிச்சிருக்காங்க திமுக அரசு. இந்திய விடுதலைக்கு அப்புறம் தமிழகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்படுத்தப்பட்ட, அதாவது 1952ஆம் ஆண்டிலிருந்து திமுக அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முந்தைய 2020-2021 நிதியாண்டின் இறுதி வரையிலான கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள்ல தமிழகத்துடைய நேரடி கடன் பாத்தீங்கன்னா 4.56 லட்சம் கோடி மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறமா 2021க்கு அப்புறம் பொறுப்பேற்ற திமுக அரசு 5 வருஷத்துல வாங்கி குவித்துள்ள கடன் மட்டும் 4.73 லட்சம் கோடி ஆகும். இதுக்கு திமுக அரசுடைய திறனற்ற நிதி நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இத கடந்த காலங்கள்ல பல முறை புள்ளி விவரங்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி அமலப்படுத்தி இருக்காங்க. ஆனா திமுக அரசு வீணாக கடன் வாங்கவில்லை அப்படின்னும் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவே கடன்களை வாங்கியதாகவும் விளக்கமளித்த ஆட்சியாளர்கள் வாங்கிய கடன் முழுவதும் முதலீடாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லிட்டு வந்தாங்க. அது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது இப்போது ஆதாரங்களுடன் அம்பலமாயிருக்கு. 2021ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற திமுக அரசு 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான 4 ஆண்டுகள்ல 3.86 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இந்த தொகையை மூலதன செலவுகளுக்காக மட்டுமே திமுக அரசு பயன்படுத்தி இருந்தால் 3.86 லட்சம் கோடி மதிப்புள்ள கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா 2021-22ஆம் ஆண்டுல 37,011 கோடி ரூபாயும், 2022-23ஆம் ஆண்டுல 39,530 கோடி ரூபாயும், 2023-24 நிதியாண்டுல 42,532 கோடி ரூபாயும், 2024-25ஆம் ஆண்டுல 47,681 கோடி ரூபாய் அப்படின்னு மொத்தம் 1.66 லட்சம் கோடி மட்டும்தான் மூலதன செலவுகள் செய்யப்பட்டிருக்கு. சிறந்த நிதி நிர்வாகத்தின் அடையாளம் என்னவென்றால் அரசின் வருவாய் செலவுகள் அனைத்தையும் வருவாய் வரவுக்குள்ள கட்டுப்படுத்தி மூலதன செலவுகளுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும். அப்படின்னா மூலதன செலவுகளுக்கான 1.66 லட்சம் கோடிக்கும் கூடுதலாக வாங்கப்பட்ட 2.2 லட்சம் கோடி கடன் என்னானது? இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் நாம தயாரிக்கல நண்பர்களே. எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு 15.9% வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு திமுகவினர் மாறு தட்டுகிறார்களோ அதே ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அதே புள்ளி விவரங்கள் தான் திமுகவுடைய இந்த அவலத்தையும் காட்டுது. திமுக அரசு கடந்த 4 வருஷங்கள்ல வாங்கி குவித்த கடன்களுடைய விளைவாக நடப்பாண்டுல வட்டியாக மட்டும் 70,754 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கு. கடந்த 4 வருஷமா திமுக வட்டி செலுத்தினாங்க இல்லையா, இந்த வட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு குடும்பத்தின் பெயர்லையும் 6 லட்சம் ரூபாய் கடனை திமுக அரசு வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மோசமான நிதி நிர்வாகத்தால தங்களை அடகு வச்சிருக்கும் திமுகவுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு.